இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதீதமாக சீமான் பேரினால் ஈர்ப்பில் போய் கொண்டிருக்கிறாங்க. அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவர் என்னன்னா சீமானை டார்கெட் செய்வதன் மூலமாக அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்குது அப்படின்றதுனால அந்த வெறுப்பை அவரால் எப்படி உமிழணும்னு தெரியாமல் கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டோம். அது என்ன இருக்குது, அவர் அப்படி பேசினாதான் அவருக்கு திமுகவில் இடம் கொடுப்பாங்க. தன்னுடைய இருப்பை திமுகவில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பேச்சு பேசணும். பறையன் என்று சொல்வதையே அவமானமாக நினைக்கிறாரா? இல்ல, தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால அண்ணன் சொல்றாங்க, அங்கேயும் போய் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் வந்தாங்க. குறிப்பா அண்ணன் வன்னியரசு அவர்கள் போய் அங்கேயும் போய் சொன்னாரு, இங்க இமானுவேல் சேகரனார் பேரை தான் விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா சண்டையில அது நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போயிருக்க நிகழ்வுல நீங்க எவ்வளவோ விஷயம் பேசலாம். தாத்தா இமானுவேல் சேகரனார் பற்றின நிகழ்வு, அவர் இந்த சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினது வைத்தது, அதை பற்றி பேசலாம். அவருடைய அப்போ நம்ம தமிழ் இனம் மொழி உணர்வு தமிழ் இன தலைவர்களை போற்றும் போது இவரையே நீ போற்றுறை அவரையே போற்றுறேன்னுவான். இப்போ இதே வன்னியரசு பிளவு இல்லாமல் சாதி மதங்களை சாகடிக்கணும். அப்போ சாகடிச்சா தான் மொழி இன உணர்வு பிறக்கும். அதற்காக தான் இவ்வளவு கத்துறோம். நீ ஓட்டு போடு, போடாமல் போ, நீ போட்டு தான் நான் இங்கே வந்திருக்குமே. இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கருணாநிதி மகனுக்கு போடு, கருணாநிதி பேரனுக்கு போடு, இல்லை எடப்பாடிக்கு போடு, இல்லை விஜய்க்கு கூட போடு. ஓட்டை எங்கேயா போட்டு நாசமாக கூட போ. உலகமெங்கும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் முத்துப்பாண்டி, மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி. கலங்கரை ஊடகத்தில் நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன். கலங்கரை ஊடகத்தில் வருகிற உரையாடல்கள், செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பதற்கு கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ திருமா அவர்களுக்கு அதீத பிரச்சனையாக இருப்பது சீமானவர்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. மற்ற கட்சிகளை எல்லாம் விட சீமானவர்களே அவர் அதீத பிரச்சனையாக பார்ப்பதற்கான நோக்கம் என்னன்னு? அது என்னன்னா, நம்ம கூட இருந்த பையன், நம்ம மேடையில் 5 நிமிஷம் பேசின பையன் இப்போ வளர்ந்து நின்று அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு எல்லாம் ஊரே நாடே சொல்கிறாங்க. நம்ம 35 ஆண்டுகளாக அரசியல் செய்கிறோம், நமக்கு தெரியாத தலைவர்களே இல்லை, நம்ம படிக்காத புத்தகமே இல்லை, நம்ம இந்திய அளவில் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு நம்மளை எவனும் சொல்ல மாட்டானேன்ற அந்த ஒரு காழ்ப்புணர்வு. அதே போல் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதீதமாக சீமான் பேரினால் ஈர்ப்பில் போய் கொண்டிருக்கிறாங்க. அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவர் என்னன்னா சீமானை டார்கெட் செய்வதன் மூலமாக சீமான் மீது ஒரு வெறுப்புணர்வை, அது குறிப்பாக இஸ்லாமியர்கள், அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் சீமான் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்கான ஒரு அஜெண்டா, ஹிடன் அஜெண்டாவோட அது வேலை செய்கிறாருன்னு நமக்கு தெரியுது. நிறைய பட்டியல் சமூக இளைஞர்கள் அண்ணன் திருமா அவர்களை எதிர்த்தும் பேசுகிறாங்க. அப்போ அந்த எதிர்ப்பு சீமானால் தான் நடந்துருச்சுன்னு அப்படின்னு அவர் கருதுறாரு. நம்ம அப்படி இல்லை. நம்ம பொதுவாக இருக்கிற சிக்கல்களை, இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறோம், இஷ்யூ பேஸில் பேசுகிறோம். குறிப்பாக பஞ்சாப் மீட்பு பேசினதுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹோப் அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்குது அப்படின்றதுனால அந்த வெறுப்பை அவரால் எப்படி உமிழணும்னு தெரியாமல் கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டோம். அது என்ன இருக்குது, அவர் அப்படி பேசினாதான் அவருக்கு திமுகவில் இடம் கொடுப்பாங்க. தன்னுடைய இருப்பை திமுகவில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பேச்சு பேசட்டும். இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, திருமா அவர்கள் தான் பறையன் என்று சொல்வதையே அவமானமாக நினைக்கிறாரா? இல்ல, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எங்கேயுமே அவர் நான் பறையன்னு சொல்லி அவர் எங்கேயுமே பொது வெளியில பேசினதில்ல. ஒருவேளை மறைமுகமா பேசிக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. அறைக்குள்ள எப்படி ஆஃப் கேமரால எப்படி பேசிக்கிட்டாருன்னு தெரியாது. ஆனால் பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது அவர் தன்னை எங்கேயுமே சாதி அடையாளம் சொல்லி அவர் பேசினதில்லை. அவர் எப்பவும் தன்னை ஒரு அதாவது பட்டியல் சமூகம் தலித் அப்படின்னு பேசிக்கிறவாரே தவிர தன்னை பறையன்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை. அவர் தலித்துன்னு சொல்லியிருக்கிறார். தலித்துன்ற சொல்லாடலை பெரும்பாலும் பயன்படுத்துவார். வேற எந்த சொல்லாடலுமே இல்லாட்டா பட்டியல் சமூக மக்கள் அப்படின்னு பயன்படுத்துவார். குறிப்பாக வன்னியர்களுக்கு எதிராகவும், குறிப்பாக இந்த படுகொலைகள் நடக்கும்போது அந்த படுகொலைகளில் அவர் பேசும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவார். அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற சமூகங்களை இது பண்ணி பேசுவார்.
மற்றபடி தன்னை பறையன்னு இது வரைக்கும் அவர் ஒரு தடவை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணதில் சொல்லிக்கிட்டதும் இல்லை. அதையே இப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க, அவர் பறையரே இல்லைன்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. சொல்றாங்க தெரியல, நமக்கு தெரியல. ஆனா பெரும்பாலும் வந்து அவர் எங்கேயுமே அண்ணன் சொன்னதில்லை, நான் பறையன்னு சொல்லி எங்கேயும் சொன்னதில்லை. இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னா, மதுரை விமான நிலையத்திற்கு அதாவது முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க போறேன்னு அரசாங்கம் பேசிருக்குது. இன்னொரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய இமானுவேல் அவருடைய பெயரை வைக்கலன்னு சில தரப்பினர் கோவப்படுறாங்க. அதற்கு சீமானன் அவர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவேலுக்கும் 2 பேரையும் ஒன்றாக வைத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தியது நாம் தமிழர் கட்சி. இவங்களே சாதிய கலவரத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறாங்களா ஆளும் கட்சி? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து எப்படி அதை கருதுறேன் அப்படின்னா, விமான நிலையங்களுக்கு பேர் வைப்பது, பேருந்து நிலையங்களுக்கு பேர் வைப்பது, சிலைகள் வைப்பது, அதனால ஒரு தலைவர்கள் போற்றப்பட்டுருவாங்களா அப்படின்னு அப்படி நான் நினைக்கல. அந்த தலைவர்களினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் பின்பற்றுவதன் மூலமாக தான் அந்த தலைவர்கள் போற்றப்படுவாங்கன்னு நான் கருதுறேன். இப்போ பெருமை மிக்க அடையாளங்களாக நீங்கள் எந்த இடத்துல நிறுவனம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிறுவனம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தாத்தா இமானுவேல் சேகரனார் யாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கலவரத்துக்கோ அந்த சண்டைக்கோ பிரச்சனை கிடையாது. அதே போல் தாத்தா முத்துராமலிங்க தேவர் யாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் சண்டையோ பிரச்சனையோ கிடையாது. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா முத்துராமலிங்க தேவர் வந்து நேரடியாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அந்த பிம்பத்தை வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இடத்துல கூட அவர் தன்னுடைய மனதளவில் கூட அப்படி நினைச்சதில்லை. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல கிட்டத்தட்ட 3-4 சட்டமன்ற உறுப்பினர்களை இதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களை நிறுத்தி வெள்ள வச்சிருக்கிறாரு தாத்தா முத்துராமலிங்க தேவர். அப்படியே அந்த சமூகத்தின் மீது வெறுப்புணர்வோ இதுவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் ஏன் சீட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு அவங்கள ஏன் அங்கீகரிக்கணும்னு நினைச்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அதே போல வந்து தாத்தா இமானுவேல் சேகரனாரனுடைய படுகொலைக்கு பிறகாக வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. கீழத்தோடில் 5 மறவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து நாங்கள் வந்து சாட்சி சொல்லணும்னு போனவங்களே யாருன்னா, அந்த இறந்தவங்களுக்கு ஆதரவாக காவல்துறையின் அடக்குமுறையை எதிர்த்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி போனவங்க யாருன்னா தேவேந்திர குல வேளாளர். சுட்டப்பட்டவங்க மறவர்கள், ஆனால் எதிராக சாட்சி சொல்லணும்னு போனவங்க வந்து தேவேந்திர குல வேளாளரை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க போய் சாட்சி சொல்லணும். அந்த சாட்சியங்களையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது இந்த அரசு தரப்பு. அன்னைக்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களை இந்த வழக்கில் கைது செய்யணும்னு அறிக்கை விட்டது யாருன்னா பெரியார். எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணாதுரை வந்து பேசாம மௌனம் காத்தாரு. இந்த வழக்கில் வந்து கைது செய்யணும்னு திட்டமிட்டு அறிக்கை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருந்தவர் பெரியார். அப்போ இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திராவிட பின்னல் இருக்கிறது. அதனால இந்த 2 சமூகங்களும் எப்படி பார்த்தாலும் யார் சண்டையிட்டாலும் இழப்பு யாருக்குன்னா தமிழர்களுக்கு தான் இழப்பு. அதனால அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து 2 பேரும், நீ வந்து இதை கேட்குற, நீ அதை கேட்குற, நான் உன் பேரை வச்சேன்னா இவன் சண்டை போடுவான், இவன் பேரை வச்சா இவன் சண்டை போடுவான். அப்போ 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வைப்பதன் மூலமாக வந்து 2 சமூகங்களும் நாங்கள் பாண்டியர்னு சொல்றீங்க, தேவேந்திர குல வேளாளர் நாங்கள் தான் பாண்டியர்ன்றீங்க, இவங்களும் நாங்கள் தான் பாண்டியர்ன்றீங்க. அதுவே ஒரு பெரிய சண்டை, யார் பாண்டியர்னு சொல்றதுலேயே சண்டை இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இதில் வச்சாலுமே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இவர் தேவர் பாண்டியர்னு சொல்லுவீங்க, அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் பாண்டியர்னு சொல்லுவீங்க. சண்டை இழுக்கணும்னு நினைக்கிறவன் எந்த ரூபத்திலையும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை தூண்டி விடணும்னு நினைக்கிறது எப்படின்னா, ஆளுங்கட்சி வந்து பிளவுவாத சக்திகளாக நீங்கள் பிளந்து பிரிந்திருந்தால் தான் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறதே வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாலே சண்டை வரும். நான் தேவேந்திரனும் ஒன்றா இருக்கேன்னு சொன்னாலே என்ன சொல்லுவேன், நான் எப்போ ஒன்றா வேணும், இவன் சண்டைக்கு போடுவான், அவனும் சண்டைக்கு போடுவான். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீ வந்து தேவரை சொல்லு, நீ வந்து இவரை சொல்லு, இமானுவேல் சேகரனாரை சொல்லுன்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைவாங்க. அதுதான் இங்கே நடக்கிற சிக்கல். இதுக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்கிறவர் எந்த சமூகத்துக்கும் ஆதரவாக இல்லாமல் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால அண்ணன் சொல்றாங்க, அங்கேயும் போய் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் வந்தாங்க. குறிப்பா அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து போய் அங்கேயும் போய் சொன்னாரு, இங்க வந்து இமானுவேல் சேகரனார் பேரை தான் வந்து விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சண்டை இழுத்து விடுறது. அது எப்படின்னா, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து இதாயிடும், அதனால சண்டை இழுத்து விடுவோம், ஏதாவது பிரச்சனை இழுத்து விடுவோம், 2 கலவரமாகி 2 பக்கம் வெட்டிக்கிட்டு ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு போய் அங்கே போய் சொல்லி விடுறது.
இந்த பக்கம் வந்து விஷயத்த திராவிட கட்சிகள் கையில எடுத்தா கூட அது ஒரு விஷயமாக பார்க்கப்படாது. நீங்க சொல்வது போல பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் திராவிடம்ன்றீங்க. ஆனா இது ஒரு பிரதிநிதியாக மக்கள் நம்பக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய திருமா கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி செய்யும் போது அதை மக்கள் எப்படி என்ன ஏற்றுக்கொள்வோம்? அது நாங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் போயிருக்க நிகழ்வுல நீங்க எவ்வளவோ விஷயம் பேசலாம். தாத்தா இமானுவேல் சேகரனார் பற்றின நிகழ்வு, அவர் இந்த சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினது வைத்தது, அதை பற்றி பேசலாம். அவருடைய நினைவுகளை போற்றுவதற்கான எவ்வளவோ விடயம் இருக்குது. இல்லை அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மணிமண்டபம் கட்டணும், அவர் பேரில் வந்து ஒரு நூலகம் வைக்கணும், அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஆனால் அப்படி எந்த கோரிக்கையும் வைக்காமல் போய் பிரச்சனையை உண்டு பண்ணுறது வந்து மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறதுனால அதான் இந்த ரெண்டு சமூகங்களும் பிளந்து பிரிந்திருந்தால் தான் திராவிட ஆட்சியில் இருக்க முடியும். அப்போ தான் நம்ம அவங்க கீழே நின்று என்னத்தையாக வாங்கி சாப்பிட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நோக்கம் அது, நம்ம நோக்கம் அது இல்லை. ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒன்றா இருக்கும் போதெல்லாம் சண்டை வரும். நம்ம ஒன்றா இருக்கடான்னு சொன்னால் சண்டை போடுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம ஒன்றா இருக்குன்னு சொல்லும்போது இந்த பக்கம் இருந்து 10 பேரை தூண்டி விடுவான், அந்த பக்கம் இருந்து ஒரு 10 பேரை தூண்டி. பார்த்தியா அவன் வந்து இமானுவேல் சேகரனார் பேரை ஐயின்னு சொல்ல மாட்டான் பாரு, இவன் சொல்லுவான் நான் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்ல மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். ரெண்டு பேருக்குமே நான் ரெண்டுமே ரெண்டு கண்ணா பார்க்குறான், ரெண்டு சண்டையிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதற்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக உண்டு பண்ணு. நான் என்ன கேட்குறேன், இப்போ தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேர் விமான நிலையத்துக்கு வைப்பதனால அந்த சமூக மக்களினுடைய வாழ்வும் வளர்ந்துற போதா? கண்டிப்பா. இல்லை இடஒதுக்கீட்டில் கூடுதலாக ஒரு 10% கொடுத்துட போகிறான்னா? கண்டிப்பா கொடுக்க போகிறது இல்லை. அப்போ இமானுவேல் சேகரனாருடைய பேரை வைக்கிறதுனால தேவேந்திர குல வேளாளர்கள் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ந்துட போகிறாங்களா? இல்லை ஒரு 10% இடஒதுக்கீடு கூட வந்துட போதா? இல்லை கல்வியில் வேலை வாய்ப்பில் இல்லை அவங்களுக்கு முன்னுரிமை எதுவும் கொடுத்துட போகிறாங்களா? கிடையாது. அது தலைவர்களே பெருமைப்படுத்த போகிறான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பெரிய நூலகம் கட்டி கருணாநிதி பேரை வச்சாங்க. ஒரு பய கேட்கல, தேவேந்திரரும் கேட்கல, தேவரும் கேட்கல. எப்படா நீ வைக்கலாம் கருணாநிதி பேரன்னு ஒருத்தரும் கேட்கல. அதே போல் மதுரையில் வந்து சிலையே வைக்கக்கூடாதுன்னு இருக்குது, கருணாநிதி கொண்டு வந்து சிலை வச்சான், அதை ஒருத்தரும் பேசலை. இன்னும் இப்போ திராவிடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, மதுரையில் வந்து அழகர் கோயில் சாலையில் வந்து இப்போ தல்லாகுளம் சாலையில் வந்து உங்களுக்கு தெரியும் தமுக்க மைதானம், குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் அங்கே தான் தொடங்கின இடம். அங்கே இருக்கிற தமிழன்னை சிலையை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை திராவிடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து அந்த தமிழன்னை சிலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதை எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அமைதியாக மௌனம் காத்துக்கொண்டு இருக்கிறார். தமிழன்னை சிலையை வைத்தது யாருன்னா, அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1981 வந்து உலக தமிழ் மாநாடு நடத்தும்போது, தமுக்க மைதானத்தில் நடத்தும்போது அந்த சிலையை நிறுவனர். அது வந்து ஒரு பெரிய ரதத்தில் ஒரு தமிழெண்ணை இருப்பது போல் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை வந்து எங்கே இருந்துச்சுன்னா, காரைக்குடியில் ஒருத்தர் வந்து கடவுளாக வழிபடுவதற்காக தமிழெண்ணைக்கு ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த சிலையை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ பல நெடுமாறன் ஐயா வந்து சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் வந்து உலகத்தமிழ் சங்க மாநாடு நடக்கும்போது அந்த தமிழெண்ணெய் சிலை ஒன்று வைத்தீங்கன்னா நல்லா பெருமையாக இருக்கும், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அது உங்களுக்கு பெரிய பெருமை சேர்க்கும்னு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கிட்ட சொல்லும்போது, நான் இப்போ திடீர்னு எங்கே தமிழெண்ணெய் சிலைக்கு போக அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, காரைக்குடியில் ஒருத்தர் செஞ்சு வச்சுருக்காரு, நீங்கள் கேட்டால் கொடுத்துருவார்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு உடனடியாக அந்த சிலையை வந்து பணம் கொடுத்து வாங்கி அதை ஓப்பன் பண்ணாங்க. அதே போல் மதுரையில் அந்த உலக தமிழ் சங்க மாநாடு நடக்கும்போது மதுரையினுடைய மாநகரினுடைய எல்லைகளில் முழுவதுமே சேர சோழ பாண்டியனுடைய வளைவுகள் வந்து வைக்கப்பட்டுச்சு. சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேருக்குமே தனித்தனியாக வந்து வளைவுகள், அதாவது வந்து தோரண வாயில்னு சொல்லுவாங்க, அது வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மொழி பற்றாளர்கள் வீரர்களுக்காக ஒரு நினைவு தூண் ஒன்று வைக்கப்பட்டுச்சு. அதே போல் மொழி அறிஞர்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதே போல் வந்து தமிழர்களுக்காக பாடுபட்ட எல்லாரும் நாமக்கல் கவிஞர் அவர் இவர்னு சொல்லி இருக்கிற எல்லா புலவர்களினுடைய பேர்லேயும் தமிழ் வளர்த்தவர்களினுடைய சிலைகள், அதாவது மார்பளவு சிலைகள் தமிழ்நாடு, அதாவது மதுரையை சுற்றி முக்கிய வீதிகளில் திருவள்ளுவர் சிலை இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வைச்சாங்க. அந்த வச்சதில் வந்து இப்போ அந்த தமுக்க மைதானத்துக்கு அருகில் வைத்திருந்த அந்த தமிழன்னை சிலையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலையையும் இந்த தமிழ்நாடு அரசு இப்போ அகற்றுது. அதை ஒருத்தனும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. தேவரும் கேட்க மாட்டான், தேவேந்திரன் கேட்க மாட்டான். ஏன்னா தமிழன்னை யாருன்னு தெரியாது. தேவருக்கு பிறந்த அம்மாவா இல்லை இதுக்கு பிறந்த அம்மாவான்னு தெரியாது. அப்படி ஏதாவது சாதி தெரிஞ்சுனா போய் கூட சண்டை போடுவாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் இந்த கவிமணி தேசியம் பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைன்னு வந்தோடனே ஒரு பிள்ளைமார் சங்கம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து எல்லாத்தையும் இவங்க சாதியாக பார்க்கும்போது எப்படி தமிழை வந்து இன உணர்வு கொள்வான், மொழியினர் உணர்வு கொள்வான், தமிழர்களின் அடையாளம் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்கே வந்து அவர்களுக்கு எந்த கோபமும் வரமாட்டேது. இப்போ இதில் இவ்வளோ கோபப்படுறது வந்து தன் சாதிக்கு பிரச்சனைனா தான் பேசுவான், தன் மதத்துக்கு பிரச்சனைனா தான் பேசுவான்.
இங்கே இந்த பூமிக்கு பிரச்சனைனா பேச மாட்டான், நீர் அழிஞ்சு போனால் பேச மாட்டான், மண்ணை களவாண்டு போனால் பேச மாட்டான், மொழி அழிஞ்சா பேச மாட்டான், இந்த இனம் அழிஞ்சா பேச மாட்டான், எதுக்குமே பேச மாட்டான். அவன் சாதிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பொங்கி எழுதுறதுக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சி வச்சுக்கிட்டு ஊருக்கு 10 பேர் இருந்துக்கிட்டு வெள்ளையும் ஜெல்லையுமா ஒன்று திமுகவை ஆதரிப்பான், இல்லை பாஜகவை ஆதரிப்பான், இல்லைன்னா அதிமுகவை ஆதரிப்பான். தேர்தல் நேரத்தில் எவன்டையா வாங்கி தின்றதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு இப்படி ஆதரிச்சுக்கிட்டு தெரியுமா. அது இந்த சாதியும் இல்லை, எல்லா சாதியிலையும் 10 பேர் இருக்கான், எல்லா சமூகத்திலையும். அப்போ நம்ம தமிழ் இனம் மொழி உணர்வு தமிழ் இன தலைவர்களை போற்றும் போது இவரையே நீ போற்றுறை அவரையே போற்றுறேன்னுவான். இப்போ இதே வன்னியரசு வந்து தேவரை சொல்லிவிட்டு எப்படி இமானுவேலுக்கு வந்து பூஜை வைக்கலாம் அப்படின்றப்பல அவரு, நீ வந்து கும்பிட மாட்ட தேவரை, அதனால நாங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்குறோம். உனக்கு வந்து ஒன்று மட்டும்தான், உனக்கு எவனையாவது எதிராக நிறுத்தி உனக்கு பழக்கம், அதனால நீ வந்து கும்பிட மாட்டேன், நாங்கள் கும்பிடுவோம் எல்லாத்தையும். அதுதான் இங்கே இருக்கிற அந்த பிரச்சனை. இதை வந்து சரி செய்யணும்னா தமிழ் இன உணர்வு மொழி உணர்வு இன உணர்வு வந்தால் தான் இந்த சாதி மதங்களுக்கான பிளவு இல்லாமல் சாதி மதங்களை சாகடிக்கணும். அப்போ சாகடிச்சா தான் மொழி இன உணர்வு பிறக்கும். அதற்காக தான் இவ்வளவு கற்றுக்கத்துறோம். நீ ஓட்டு போடு, போடாமல் போ, நீ போட்டு தான் நான் இங்கே வந்திருக்குமே. இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து கருணாநிதி மகனுக்கு போடு, கருணாநிதி பேரனுக்கு போடு, இல்லை எடப்பாடிக்கு போடு, இல்லை விஜய்க்கு கூட போடு, ஓட்டை எங்கேயாவது போட்டு நாசமாக கூட போ. நாம் தமிழர் மொழி இன உணர்வுக்கு இனத்திற்கு உண்மையாக இருக்கும்னு நினைச்சேன்னா போடு, இல்லைன்னா போடாது, போ, உங்க வேலை ஏதோ அதை பாரு. அதை தான் நாங்கள் திரும்ப சொல்றோம். அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த அரசியலை புரிந்து கொள்ளாதவங்க ஒருத்தனுடைய ஓட்டம் எனக்கு தேவையில்லை. இந்த இதுக்காக தான் நான் அவனை ஓட்டு போட்டேன்னு தயவு செய்து ஓட்டு போடாத. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவான், இந்த மொழியை காப்பாற்றுவான், இந்த இனத்தை காப்பாற்றுவான்னு நினைச்சேன்னா நாம் தமிழருக்கு போடு. அதே போல அங்க நிக்கிறவன் என் ஜாதிக்காரன், இங்க நிக்கிறவன் என் ஜாதிக்காரன் நினைச்சானா போடாது. அதுதான் நான் திரும்ப அண்ணனும் சொல்றாரு, நாங்களும் அதான் சொல்றோம். நடக்கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.